Hello friends, welcome back to our channel. வாங்க டுடே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலாபூரியும் சென்னா மசாலாவும் தான் டுடே பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சூப்பர் காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் இது பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு நம்ம இப்போ ஒரு பவுலில் 1 கப் மைதா, 2 டீஸ்பூன் ரவை, 2 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில், கெட்டியான தயிர், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி தெளித்து திட்டமாக பிசைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் போட்டிருக்க தண்ணி, ஆயில், தயிர் எல்லாமே ரொம்ப இலகி கொடுத்துரும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்து நல்லா அழுத்தி பிசைங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு வந்த மாவை கொஞ்சம் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க. இந்த பிசைஞ்சு வச்ச மாவை அப்படியே தட்டு போட்டு மூடாமல் ஒரு ஈர துணியை போட்டு மூடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அது ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 மணி நேரத்துக்கு மூடி வைங்க. மூடி வச்ச மாவு எடுத்த பிறகு பார்த்துங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம மேற்கொண்டு இந்த மாதிரி நல்லா உள்ளங்கையை வச்சு அழுத்தி பிசையும் போது அது மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் மிருதுவாகும். அந்த மாதிரி வந்தால் தான் நம்மளுக்கு பூரி நல்லா உப்பி வரதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு கிண்ணத்திலேயே பிசைய முடிஞ்சால் பிசைங்க. இல்லை அப்படின்னா அந்த கட்டையிலையோ இல்லைனா மேடை மேலேயோ வச்சு நல்லா இந்த மாதிரி இழுத்து வச்சு நம்ம பிசைஞ்சால் தான் அந்த பூரி நல்லா பம்முன்னு எழும்பியும் வரும். அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவு சைஸுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து அதை ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு திரட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் ஆயில் போட்டு திரட்டினாலும் சரி, இல்லைனா மாவு போட்டு திரட்டினாலும் சரி தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பட் ஆனால் நான் ஆயில் போட்டு இது பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாவே வரும். உங்களுக்கு அப்படி லைட்டாக அதுலேயே ஒட்டிகிட்டு வர மாதிரி அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா லைட்டாக மாவு ஒன்றா மேலே தூவி திரட்டிக்கோங்க. கடாயில் எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் மாவெல்லாம் தட்டி விட்டுட்டு போட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். முதல் முறையாக ஆரம்பத்தில் போடும்போது கொஞ்சம் சொதப்புற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பொறுமையாக செஞ்சிங்கன்னா நல்லாவே அழகாக ஹோட்டல் ஸ்டைலில், ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கிற அளவுக்கு நமக்கு நல்லாவே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் சென்னா மசாலா தான் தொட்டுக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன். இந்த சென்னா மசாலா வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் சேனலில். அதனோட லிங்க் ஒன்றா கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நல்லாவே வந்துடுச்சு பூரி. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது 2 மணி நேரம் ஊறுறதுல தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூரி நல்லா எழும்பி புஷ்ஷுன்னு வர்றதுக்கு. இங்கே பாருங்கள், நல்லாவே இது மாதிரி எண்ணெயில் போட்டு கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுக்க அது நல்லா எம்பி வரும். நல்லா பம்முன்னு வந்துடுச்சு. சூப்பராக வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சோலாபூரி. எம்மி சோலாபூரி. யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். சோலாபூரி சென்னா மசாலா, இதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா, வெறும் உருளைக்கிழங்கு மசாலா எல்லாமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஆனால் எனக்கு இதுக்கு சென்னா மசாலா தான் ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இது பிடிக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயில் போட்டு பொரிஞ்சு வரும்போது எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக புசுன்னு பொரிஞ்சு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பூரி, சோலாபூரி. வாங்க சாப்பிட்லாம். சோலாபூரி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது போட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சென்னா மசாலா வீடியோ ஆல்ரெடி பீட்ரூட் பூரியும் சென்னா மசாலாவும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஆன்மீக தகவல், சமையல் வீடியோ எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. Bye.